OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பு நிகழ்ச்சி அன்புள்ள ரஜினிகாந்த்ன்ற படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதில் நிறைய வெளியே வராத செய்திகள் நிறைய இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வாரம் இந்த படத்தை எடுத்திருக்கேன். அது சம்மந்தமாக பேச வந்திருக்கேன். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. தேவர் பிலிம்ஸில் பெரிய ஒரு கதையிலாகவே இருக்கும். தேவர் வருவார். ஒரு யாருன்னா கலைஞானம், மாறா, தூயவன், இப்படி பல பேர், ஆர்குதாஸ், இது மாதிரி நிறைய பேர் அதில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையிலாக அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 2 வரி சொல்லுவார், இதுதான் கதை, இந்த லைனை அப்படியே கதையாக்கிடுங்க, அதுக்கப்புறம் யார் நடிக்கிறது, மிருகங்களா மனுஷாலா யார் நடிக்கிறாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லுவார் தேவர். அதே மாதிரி இந்த குரூப்லாம் ஒன்றா உட்காந்துட்டு ஒரு கதையை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கதை முழுசாக உருவானதுக்கப்புறம் யார் நடிக்க, எம்ஜிஆரா அல்லது ஆடா அல்லது புது ஹீரோவா சிவகுமாரா, இப்போ அவர் படத்தில் யாரா ஜெமினியா இல்லை உதயகுமாரா இல்லை CL ஆனந்தனா, இப்படி யாரை வேணால் அவர் வச்சு ஒரு படத்தை பண்ணுறார் ஹீரோவா, இல்லை வெறும் மாடா, இப்படி இல்லை வெறும் குரங்கு நாயா, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவார். அப்படி அவர் முடிவு பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கதையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் படம் பண்ணுவார். அந்த கதை ராகாவில் பணியாற்றினவர் தான் கலைஞானம், இந்த தூயவன்லாம். ஆர்குதாஸ் தொடர்ந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் நிறைய எழுதினவர். அதில் எம்ஜிஆர் படத்துக்கு தேவர் பிலிம்ஸ் அத்தனை எம்ஜிஆர் படத்துக்கும் அவர் தான் நிறைய எழுதியிருக்கார். அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தேவர் பிலிம்ஸில் கொஞ்சம் அப்படியே இதுவாகி நிறைய படங்கள் எடுக்கிறது நின்று போச்சு. கொஞ்சம் லேட்டாச்சு, சில படங்கள் போகாமல் போச்சு. அதனால் அவர் தொடர்ந்து படம் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருந்தார் தேவர். அப்போது இவர் கலைஞானம் தனியாக அப்புறம் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் இவர் தூயவன் தனியாக வந்தார். கலைஞானம் தனியாக ஏதோ இளஞ்சோடிகள் அது இது நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார். பைரவிலாம் அவர் தான் எடுத்தார், எம் பாஸ்கர் டைரக்ஷனில். அப்போது அவர் பைரவி ரஜினிகாந்தை வச்சு எடுக்கும்போது தேவர் சத்தம் போடுறாரு, இந்த பையன்லாம் வச்சு எடுத்தால் எப்படி படம் ஓடும், பைத்தியமா உனக்கு, இவனெல்லாம் வச்சு எடுக்கிற, வேறு யாருன்னா கேட்டு, இல்லை எம்ஜிஆர் கிட்டே கூட நான் கூப்பிட்டு போகிறவா அப்படின்லாம் பேசினார். இல்லை இந்த பையன் மேலே நம்பிக்கிறேன், நான் அவனை வச்சு எடுக்குன்னு பைரவி எடுத்து ஹிட் பண்ணார் கலைஞானம். தூயவனும் தனியாக ஒரு நிறைய படங்கள் எடுத்தார், சின்ன சின்ன படங்கள் எடுத்தார், எல்லாம் ஃப்ளாப் ஆகி கடலில் மாட்டிக்கிட்டார். பெரிய சிக்கலாகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரில. கலைஞானம் அவர் ஓரளவுக்கு ரூட்லாம் அவர் கிளியராக இருக்கும். அவர் ஒரு படம் எடுத்தார்னா எப்படியாவது தப்பிச்சிக்கிறதுக்கான கமர்ஷியல்லாம் வச்சு தப்பிச்சுக்குவார். அப்போது இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. தேவர் பிலிம்ஸ் இருக்கும்போது வெளியே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. அப்புறம் தூயவங்கிட்ட கலைஞானம் என்னையா பண்ணுற, நான் பண்ணிகிட்ருக்கேன், அது இதுன்னு இப்படி சொல்கிற போக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க அது உட்காந்து பேசுவோம்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. பேசுனா அதான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தோட கதை. அது தூயவன் தான் அதுக்கு கதை வசனம்லாம் பண்ணார். உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க, இவன் நல்லா இருக்கே அந்த கதை, நல்லா பண்ணலாமையான்னு. அப்புறம் யாரை வச்சு பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. பேசின உடனே இது எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் நடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கதையில் அப்படின்னு கலைஞானம் சொல்கிறார். அப்படின்னா அவரை போய் மீட் பண்ணுவோமேன்ட்டு தூயவன் கலைஞர் 2 பேரும் பேசிட்டு சிஎம் தோட்டத்தில் போய் சந்திக்கிறாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னே அவரை போய் தோட்டத்தில் சந்திக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை. அவனே வர சொல்கிறார், வாங்கன்றார். தூயவன் இவங்க சொன்னோன்னே உடனே வாங்க கலைஞானத்தான் கூப்பிட்றாரு, வர வச்சு பேசுகிறார். என்ன சொல்லுங்கன்றார். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், அதில் ஒரு கெஸ்ட்டு ரோல் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், நீங்கள் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே என்ன கதை அப்படிங்கிறார். ஒரு அனாதை குழந்தை, யாரோட அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதை வளர்ந்த ஒரு குழந்தை, அது உங்கள் படங்கள்லாம் பார்க்குது, நீங்கள் ஃபைட் பண்ணுறது, நல்லது சொல்கிறது, அநியாயத்தை தட்டி கேட்குறது, ஏழை பாழைங்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு பிடிச்சி போய் உங்களை ஒரு முறை நேராக பார்க்கணும் அந்த குழந்தை ஆசைப்படுது அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஹாப்பி ஆகிறார். குழந்தைக்கு தானே, ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணுறேன், அதுவும் அனாதை குழந்தைக்காக நான் வரணும் அவருக்கு அந்த காட்சியில், அதானே கண்டிப்பாக நடிக்கிறேன், நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்றார். இவங்க போயிட்டு எல்லாம் எம்ஜிஆருக்காக அந்த கதையை முழுக்க அவருக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள், காட்சிகள் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி வச்சு அதை படம் பண்ணுறதுக்கான ரூட்லாம் போட்டு
எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், இது ப்ரொடியூசர்லாம் ரெடி பண்ணணுமே. எம்ஜிஆர்னோடனே அதுக்கெல்லாம் ரெடி, ப்ரொடியூசர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் சப்போர்ட்டு. எம்ஜிஆர் தான் நடிக்க போகிறாரு, ஓகேங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படியே எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலான்ட்டார். அப்போல்லாம் ஒரு அரசியலில் ரொம்ப மும்முரமாக இருக்கிற ஒரு காலகட்டம். தேர்தல் பிரச்சாரம் அது இதெல்லாம் போயிட்டுருக்காரு. இவங்க எல்லாம் ரெடி பண்ணி பேனர்லாம் ரெடி பண்ணி போஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஸ்டில்லுகளெல்லாம் எடுத்துட்டாங்க. குழந்தையோடலாம் வச்சு. யாருன்னா மீனா தான் அந்த குழந்தைய நடிச்சது, அனாதை குழந்தைய நடிச்சது மீனா. எல்லாமே எடுத்து அவங்க வந்து அது பப்ளிசிட்டிக்கான ரூட்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சிடுறாரு. அவர் கட்சி ஜெயிச்சிடுது. அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற உடனே என்ன, யார் முதலமைச்சர்? அவர் தானே முதலமைச்சர். முதல்வராக பதவி ஏற்றுக்கிறாரு. தலைமைச் செயலகத்துக்கு போகிறார், முதல்வராக போய் பணியாற்ற தொடங்குறாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஐயையோ நம்ம இவரை வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணோம், கடைசியில் எப்படியா முதல்வர் ஆகிட்டாரே, நடிப்பாரா மாட்டாரா, என்ன செய்யுது அப்படின்ட்டு அவரை பார்க்குறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கு போகிறாங்க. வர சொல்கிறாரு எம்ஜிஆர். இவங்க ஃபோன் பண்ண உடனே வர சொல்கிறாரு. 2 பேரும் போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. பப்ளிசிட்டி பேப்பர்லாம் காட்டுறாங்க, அந்த டிசைன்லாம் காட்டுறாங்க, ஸ்டில்ஸ்லாம் காட்டுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது இதெல்லாம் சொல்லிவிட்டு, சாரி என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நடிக்க முடியாது, எனக்கு இப்போ நம்ம சிஎம்மாக இருந்துக்கிட்டு நம்ம நடிக்க போயிட்டோம்னா அவர் பாருங்கள் கட்சியில் சினிமாக்கார மாதிரியே நடந்துக்கிறாரு, இவருக்கு போய் ஓட்டு போட்டோன்னு மக்கள் நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு நல்லது செய்வாருன்றதுக்காக தான் ஓட்டு போட்டோம், அவர் பார்த்தா திரும்பி சினிமாவுக்கு அவர் சம்பாதிக்க போயிட்டாருன்னு நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்க அப்படின்னு அவர் எம்ஜிஆர் சொன்னவொடனே இவங்க அழுந்து போயிட்டாங்க, பயந்துட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா ஆனவொடனே இவங்க டிஸ்ட்ரிபியூட் சைடில் பேசலான்ட்டு வந்தாக்கா எம்ஜிஆர் இல்லைன்னொடனே எல்லோரும் பேக் அடிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் பேக் அடிச்சிட்டாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு நிறைய செலவு பண்ணி இறங்கி என்னென்னமோ பண்ணாங்க. போட்ட பணம் திரும்பி வருமா வராதான்னு அதுலேயும் அவங்களுக்கு ஒரே குழப்பம். என்ன பண்ணுறதுன்னு வந்து இடிஞ்சு போய் வந்து உட்காந்துக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்படியே அவங்க யோசிக்கும்போது கலைஞானம் தான் சொல்கிறார். கலைஞானத்தை விட அவங்களுக்கு வந்து அந்த அந்த குறியீடு தந்த ஒரு எம்ஜிஆர் தான். அவர் சொன்னார், ஏன் இந்த ரோலில் நீங்கள் வந்து ரஜினிகாந்தை போய் பார்க்கக்கூடாது, அவரை பார்த்து பேசி பாருங்கள், அவரே கூட நடிக்க வைங்களேன் என்று சொன்ன ஒரு எம்ஜிஆர் தான். அவர் சொன்ன உடனே இவங்களுக்கு சரி, அவர் என்ன நடிப்பாரா இல்லையான்னு தெரியல, அவர் நமக்கு பழக்கம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கலைஞர் சொன்னார், எனக்கு பழக்கம் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எம்ஜிஆரை வச்சு தான் ரெடி பண்ணோம், அன்புள்ள எம்ஜிஆர்னு தான் டைட்டில், எல்லாம் ரெடி பண்ணி டிசைன்லாம் காமிக்கிறாங்க. ஐயோ சூப்பராக இருக்க, நீங்கள் பேசி பார்த்தீங்களா, அவர் நடிக்க முடியுமா முடியாதா, என்ன சொன்னாங்க. இல்லை அவர் நடிக்க முடியாதுட்டாரு, இப்போ நான் நடிக்கக்கூடாதுன்றாரு, இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல அப்படி இப்படின்ட்டு இவங்க எல்லாம் சொல்லி புலம்புனோன்னே, இப்போ என்ன நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்ல. ஒன்றும் இல்லை, அவர் நடிக்க வேண்டிய அந்த ரோலை நீங்கள் நடிக்கணும், அதில் ஒரு கெஸ்ட் ரோல், அது ஒரு சின்ன ரோல் தான், ஒரு பாடல், அந்த குழந்தைய நீங்கள் பார்க்க வர்றது, அந்த குழந்தை உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது, அந்த இதெல்லாம் அந்த ஒரு சின்ன காட்சி தான், நிறைய கூட வர மாட்டீங்க, ஒரு 20 நிமிஷம் வரும் அது அப்படின்னு. ஓகே நான் பண்ணி கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்றார். சொன்னவொடனே அவர் இப்போ மறுபடியும் கதையை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, வசனம் அவருக்கு ஏற்ற மாதிரி பாடலெல்லாம் மாற்றி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மறுபடியும் மீனாவையும் ரஜினிகாந்தை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து ரெடி பண்ணி டிசைன் போஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க. அது திரும்ப அதே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இப்போ ப்ரொடியூசர் வேணும், என்ன பண்ணுறதுன்னு தமிழ்மணின்னு இவரும் இவங்களோட இருந்தவர் தான், அவரை கூப்பிட்டு பேசுகிறேன், தமிழ்மணி நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த், மீனா, ரஜினிகாந்த். அன்னை ஒரு ஆலயம் அந்த படம் பார்த்துட்டு அந்த யானை மேலே ரஜினிகாந்த் அவ்வளோ பாசமாகி அந்த அம்மா யானைக்கிட்ட பிரிஞ்சு அந்த குழந்தை யானை கொண்டு போய் சேர்ப்பார். அதெல்லாம் பார்த்தோன்னே குழந்தைக்கு பிடிச்சி போய் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்தே அந்த ஆசிரமத்துக்கு வராரு, வந்து சந்திக்கிறார், பேசுகிறாரு. அந்த குழந்தைய அன்பாக அவருடைய அணுகுமுறை எல்லாம் பண்ணி அந்த குழந்தை ரொம்ப பாசமாகிடுது. இதுதான் கதை. அது அன்புள்ள ரஜினிகாந்த். அன்புள்ள எம்ஜிஆர் அப்படின்னு வச்ச டைட்டில் இப்போ அன்புள்ள ரஜினிகாந்த் மாற்றி அந்த குழந்தைய வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து பெரிய ஹிட்டாச்சு, நல்ல வசூலாச்சு. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக அவர் பைசா கூட அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு நல்ல கதை, ஒரு அனாதை குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம், பணங்கன்னு இது வேணாம்னு சொல்லி ஃப்ரீயாக தான் நடித்து கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஃப்ரீயாக தான் நடிக்கிறேன்னு சொன்னார், அதனால் இவரும் ஃப்ரீயாக தான் அந்த படத்தில் நடித்து கொடுத்தாங்க. அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் வந்து பெரிய ஹிட்டாச்சு, நல்ல வசூலாச்சு. தூயவனுக்கு அவருடைய கடனெல்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் ஆச்சு. தமிழ்மணிக்கு லாபம் வந்தது. கலைஞானம் அதில் ஒரு சப்போர்ட்டராகி
ஒரு பார்ட்னராகவே இருந்தார். அவருக்கும் அதுக்கான இது வந்தது. கலைஞானம் தான் ஃபைனான்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃபைனான்ஸில் நல்ல பேர் ரிட்டர்ன் ஆச்சு. படம் வெளியே வந்து பெரிய ஹிட்டு, பேசப்பட்ட படம், பாராட்டுக்குரிய ஒரு படமாக இருந்தது. இந்த படம் 1984 வெளியே வந்தது. வெளியே வந்து எல்லா திரையரங்களும் பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம் அது. ஒரு புது ஐடியாவில் உருவாக்கின ஒரு படம். ஒரு பெரிய நடிகரை நடிக்க வச்சா படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வியாபாரம் ஆகும்னு இவங்க போட்ட திட்டம். அது ஒரு ஐடியா பண்ணி ஒரு அனாதை குழந்தை ஆசைப்பட்டது ஒரு பெரிய சினிமாவை பார்த்து அதோட ஹீரோவை நேரில் பார்க்கணும் ஆசைப்படுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக அந்த யானையை கொண்டு போய் அந்த தாய் யானைக்கிட்ட சேர்க்குறாருல, பிரிஞ்ச அந்த யானையை. இது ஒரு குழந்தை தானே, இதுக்கும் அந்த குழந்தை மனப்பான்மையில் அவர் பார்க்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுது. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை மாற்றி பண்ணாங்க. அதே மாதிரி சிறப்பாக வந்தது. படம் பெரிய ஹிட்டாகி பெரிய லாபத்தை கொடுத்தது. அது பெரிய வரவேற்பு பெற்றது. அது நிறைய பேர் தேட்டருக்கு குழந்தைங்களோடு தான் போய் அந்த படத்தை பார்த்து ஹிட்டாக்கினாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.